அன்பான நேயர்களே, இப்பொழுது ரோஜா குல்கந்து ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக காம்பு நீக்கிய சுத்தமாக ஆய்ந்து எடுக்கப்பட்ட ரோஜா இதழ்கள் 50 கிராம். அன்பான நேயர்களே, நாட்டு ரோஜா மிக சிறந்த வாசனையான பூக்கள் என்பதால் ரோஜாவில் சிறு சிறு பூச்சிகளும் புழுக்களும் இருக்கும். ஆகையால் தூய்மையான முறையில் அலசி ஆய்ந்து குற்றமில்லாத ரோஜா இதழ்கள் 50 கிராம். அடுத்ததாக ரோஜா இதழ்கள் 50 கிராம் என்றால் 3 மடங்கு கற்கண்டு, 150 கிராம் சிறு கற்கண்டு, இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து 5 மில்லி அளவிற்கு பன்னீர் விட்டு இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து தனியாக வைத்துள்ளோம். இப்பொழுது இதில் நாம் தேன் 4 முதல் 5 தேக்கரண்டி சேர்த்து ஒன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாட்டு ரோஜாவை கொண்டு நாம் ரோஜா குல்கந்து ஒன்றை தயாரித்து வைத்துள்ளோம். இதை தயாரித்து வைத்து ஒரு நாள் முழுக்க நன்றாக நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தேனும் அரைத்த ரோஜா இதழ், கற்கண்டு, பன்னீர் இவை அனைத்தும் ஒரு நாள் நன்றாக ஊறிவிடும். மறுநாள் காலையிலிருந்து உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் நண்பகல் வேளையில் உணவு உட்கொண்ட பிறகு ஒரு தேக்கரண்டி அளவிற்கு குல்கந்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் படிப்படியாக தணிந்துவிடும். ஒரு சிலருக்கு வெயில் காலங்களில் உணவு ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு சீதபேதி ஏற்படும். அவர்கள் இரவு வேளையில் உணவெல்லாம் உட்கொண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து ஒரு தேக்கரண்டி அளவிற்கு ரோஜா குல்கந்தை சாப்பிட்டு வந்தால் உடனடியாக இரத்த சீதபேதி நின்றுவிடும். அற்புதமான உடலுக்கு நிறத்தையும் உடலுக்கு நன்மையும் தரக்கூடிய இந்த ரோஜா குல்கந்து ஒரு வரப்பிரசாதம். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய நாட்டு ரோஜாவை கொண்டு எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத நாம் தயாரித்த இந்த ரோஜா குல்கந்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.